எங்கள் வீட்டில் எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி ரொம்பவே மெதுவாக தான் வந்துட்டு இருந்தது. பாத்ரூம் ஆகட்டும், கிச்சன் சிங்க் ஆகட்டும், வாஷ் பேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். வாட்டர் ஹீட்ரு ஆன் பண்ணிவிட்டு அது திறந்தனாக்க சமயத்தில் தண்ணியே வராது. வாட்டர் டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுனா தான் தண்ணி வரும். இல்லைன்னா ஹாட் வாட்டர் வராமல் சில நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி வாஷிங் மிஷின்லேயும் ரொம்ப ஸ்லோவாக தண்ணி வரும். அரை மணி நேரத்தில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டோம்னாக்கா துணி துவைச்சி முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகிடும். ஏன்னா தண்ணி ஸ்லோவாக வர்றதுனால. இந்த பிரச்சனையை போக்குறது எப்படின்னு புரியாமல் தவிச்சிட்டு இருந்தோம். ப்ளம்பர்கிட்ட கேட்கும்போது அவர் ப்ரெஷர் மோட்டரை பற்றி பரிந்துரைச்சார். அதை நாங்கள் எப்படி ஃபிட் பண்ணோம், இந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ப்ளம்பர் சொன்ன அந்த ஐடியாவை நாங்கள் ஒத்துக்கலை. ஏன்னா பம்பு 12,000லேருந்து 15,000 வரைக்கும் விலை இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால் அது வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறமா நீண்ட பரிசீலனைக்கு அப்புறமா ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது 4,500 13,000 வரைக்குமே பம்ப்லாம் இருக்கிறது தெரிஞ்சுது. தீவிர விசாரித்ததில் எங்களுக்கு 1/2 HP பம்பே போதுன்றதும், அது 4,000 4,500 கிடைக்குன்றதும் தெரிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆன்லைனில் இந்த பம்பை ஆர்டர் பண்ணேன். இது 4,990. கோயம்புத்தூர் பிராண்டு தான். 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஒரு பம்பு, ஒரு ப்ரெஷர் பூஸ்டரு, ஒரு யூசர் மேனுவல் இதெல்லாம் வருது. பக்கா காப்பர் வைண்டிங்கு, அலுமினியம் பாடி, ISO சான்றிதழோடு கிடைக்குது. இது ஏற்கனவே டேங்க்லேருந்து தண்ணி விநியோகமாகிற பைப்பை எடுத்து இந்த பம்பினுடைய இன்புட்டில் கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பம்பினுடைய அவுட்புட்டை எடுத்து ஏற்கனவே நம்ம வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற பைப்போடு கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கு இந்த மாதிரி தான் அதனுடைய கனெக்ஷன் ப்ரொசீஜரு. இது நம்ம மழையில் எதுவும் நனையாத மாதிரி ஃபிட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த பவர் கனெக்ஷன்லாம் கூட பார்த்து செய்யணும். அது கரெக்டான ப்ளம்பர், எலக்ட்ரிக்கல் ஒர்க் தெரிஞ்சவங்ககிட்ட ஒப்படைக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ப்ரெஷர் பூஸ்டர்லேருந்து வர கனெக்ஷனை பம்ப்லேருந்து வர பவர் கனெக்ஷனை நம்மளுடைய மெயின் கனெக்ஷன்லேயும் கொடுக்கணும். இது மாற்றி கொடுத்துட்டாங்கனாக்கா அது பம்பை மால் ஃபங்க்ஷன் பண்ணும், சரியான ஃபங்க்ஷன் பண்ணாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா எங்கள் ப்ளம்பரு அது ஒரு 1/2 நாளில் அதை ஃபிட் பண்ணிட்டார். பம்பு ஒரு செல்ஃப் ப்ரைமிங் மோனோபிளாக் பம்பு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே உள்ள அந்த ப்ரெஷர் பூஸ்டர், அதாவது ப்ரெஷர் ஸ்விட்சுன்னு கூட சொல்லுவாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய வாட்டர் லைனில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்றதை அப்பப்போ மானிட்டர் பண்ணி பம்புக்கு ஆர்டர் பண்ணும். அதாவது ப்ரெஷரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த நேரத்தில் மட்டும் பம்பு ஒர்க் பண்ணி நமக்கு வேண்டிய ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி நமக்கு ஃபோர்ஸாக வரும். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பம்பை நல்லா ஸ்டேபிளாக நிற்க வச்சிடணும். நான் வாட்டர் டேங்க்கு கீழேயே மழை தண்ணியெல்லாம் படாத மாதிரி சேஃபாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பம்பில் ஒரு ப்ரெஷர் காஜ் மாதிரி இருக்கும். அது அது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்றதை நமக்கு காமிக்கும். நார்மல் ப்ரெஷர் 1 பார் வரைக்கும் இருக்கலாம். 1 பார் கீழே குறைஞ்சதுனாக்கா நமக்கு ப்ரெஷர் கம்மியாகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் அந்த பம்ப் ஒர்க் பண்ணும். அது 3 பாருக்கு வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். நம்ம தண்ணி யூஸ் பண்ண திரும்பவும் அதனுடைய ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே 1 பார் ரீச் ஆகும்போது திருப்பி ஆட்டோமேட்டிக்காக பம்பு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி 24 ஹவர்ஸில் எப்படியும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அந்த பம்பு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரெஷர் வரும். இப்போ பம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள ரூமு, கீழே உள்ள 2 பாத்ரூமு, அப்புறம் கிச்சன் சிங்க்கு, வாஷிங் மிஷினு எல்லாத்துக்கும் போகிறதுக்காக மொத்தம் 2 இடத்துல அந்த பைப்பு கட் பண்ணி 2 அவுட்புட்டு கொடுத்துருக்காரு. தனித்தனியாக வால்வு கொடுத்துருக்காங்க.
நம்ம தேவைப்பட்டால் கரண்ட் இல்லாத நேரத்தில் பம்ப் ஒர்க் பண்ணாது இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த வால்வை மட்டும் திறந்து விட்டோம்னாக்கா நமக்கு ஆக்சுவலாக என்ன ப்ரெஷர் கிடைக்குமோ அந்த ப்ரெஷரில் தண்ணி வரும். அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா பாருங்கள், இதுதான் ப்ரெஷர் காஜு. இதை வந்து 3 பார் வந்ததுக்கப்புறமா பம்ப்பு ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ண இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு 1 பார் ரீச் பண்ணும்போது திரும்பவும் அதுக்கு பம்புக்கு ஆர்டர் கொடுத்து திரும்பவும் அதை வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த பூஸ்டர் மானிட்டர் இருக்கு இல்லைங்களா, ப்ரெஷர் பூஸ்டர் ஸ்விட்ச், அது வந்து ஆர்டர் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நமக்கு தேவையான ப்ரெஷர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து பாத்ரூம் குழா எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒழுகிக்கிட்டுலாம் இருக்கும், ஒரு சில குழாயெல்லாம் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து சரி பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா இந்த ப்ரெஷருக்கு அது இன்னும் அதிகமாக ஒழுக ஆரம்பிச்சிடும். அது கண்டிப்பாக அது செய்தாகணும். அடுத்தது பழைய வீடுங்களாக இருந்ததுனாக்கா, ரொம்ப வீக்கான பைப்பாக இருந்ததுனாக்கா இது வந்து அட்வைசபிள் இல்லை. போதுமான ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷர் வச்சுட்டாலும் தப்பு. அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணுன்றத ஒரு 4-5 முறை தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பவர் உள்ள பம்ப் வாங்குறது நல்லது. இந்த பம்ப்பு அவ்வப்பொழுது ஓடுறதுனால கரண்ட் கன்சம்ஷனும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுன்றது கண்டிப்பாக சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். வணக்கம்.